அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் இந்த 2026 இந்த வருஷத்துல குரு பயிற்சி ஆகியிருக்கிறதால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ஜோதிடர்களால் நிறைய சொல்லப்பட்டு வந்திருக்கு. அந்த வகையில் முக்கியமாக நாம் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. முக்கியமாக இந்த ஜூன் 2ஆம் தேதி விருச்சகம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து விருச்சகம் வீட்டுக்கு போகிறாரு. இங்கே 3 மாதம் இருந்துட்டு மீண்டும் விருச்சகத்துக்கு வருவார். அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல்ல உச்சம் பிறகு நட்பான நிலை அப்படிங்கிற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம். இனிமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் ஒரு கணவன் மனைவி சண்டை பிரச்சனை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் சாதாரணமாக பேச போய் அது பெரும் பிரச்சனையாக மாறுது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கணவன் மனைவி இருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அனைத்தும் தீர்க்கிறதுக்கான சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப அருமையானதாக இருக்க போதுங்க. குரு பயிற்சியாக இருக்கும்போது 5ஆம் இடத்துல உச்சமான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதால அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இந்த வாய்ப்பு எனக்கு அமையலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அமைய போகுது. வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம். அதே போல் சாதிக்க முடியாத அமைப்புகள் கூட மாறும். காதலன் காதலியிடம் பேசக்கூடிய அமைப்பு கூட உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கையில் வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கூட இனிமே வசந்தம் வரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இதை பார்ப்பாங்க. முக்கியமாக வருமானம் பெருகக்கூடிய காலகட்டமாகவும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் வேலை பொருளாதாரம் தொழில் போன்றவையெல்லாம் நன்றாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாக்கியத்தில் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை இவையெல்லாம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு எல்லா விதமான கௌரவத்தையும் கொடுக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலுமே நல்லவை நடக்கும். எதிலுமே நல்லவை நடப்பது முகத்திலேயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். எதிரிகள் ஒதுங்கி போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட நாளாக திருமணம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் கைக்கூடி கூட வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திலும் ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது கிடைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இந்த நேரத்தில் உண்டாகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் 1, 3, 5, 9 ஆகிய பாவங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த நேரம் இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். தொட்டது எல்லாம் துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக முடிவுகளை சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். 100க்கு 80% நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்படி ஒவ்வொரு பயிற்சியுமே ரொம்ப முக்கியத்துவங்க. முக்கியமாக இந்த கிரக பயிற்சிகளில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதையெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகள்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பெயர்ச்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது இப்படி பெரும் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதாவது எந்த காரியத்தையுமே நீங்கள் தைரியத்தோடும் வீரத்தோடும் செய்து சாதனையாளராக திகழக்கூடிய ராசிக்காரங்க தான் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூளை பலம் தான் உங்களுக்கு மூலதனம். பணத்தாலும் பொருளாலும் உங்களுடைய மனதை யாராலும் மாற்றிவிட முடியாது. அன்பால் மட்டுமே கட்டி போட முடியும். அண்டை அயலார்கிட்ட மிக நெருங்கி பழகி காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த சிலர் அரசியலில் சிறந்து விளங்குவாங்க. உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதர் என்பதை மற்றவங்க புரிந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மன வலிமையும் தைரியமும் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. நிச்சயமாக அந்த காரியத்தில் நாம் முன்னேறணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்போடு இருந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பாங்க. குறிப்பாக முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னா அது மிகையாகாது. நாம் மற்றவங்களை பார்த்து வளர்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த ராசிக்காரங்களை பார்த்து தான் மற்றவங்க வளர ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே நல்ல ஒரு இடத்தை வகிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுகிறார் குரு பகவான். பாக்யஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானம், தன்னுடைய 7ஆம் பார்வையால் பஞ்சமஸ்தானம், தன்னுடைய 9ஆம் பார்வையால் கலஸ்திரஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம். இந்த பயிற்சியில் பண வரவு ஓரளவு நன்றாகவே இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிலை உங்களுக்கு நடைமுறை செலவுகள் எல்லாமே அதிகரிக்கும். சிறு அளவில் கடன் வாங்க நேரிடலாம். தம்பி தங்கைகள் அவர்களுடைய சுய லாபத்தை பார்க்கறதாக இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் அலட்டிக்க வேண்டாம். வீடு வாகன வகையில் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். தாய்வழி உறவுகளில் உங்களுக்கு வாழ்வு சிறக்க உதவுவாங்க. பிள்ளைகள் படிப்பில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்ச்சி பெறுவாங்க. நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்களுக்கு கௌரவமான வேலை கிடைக்கலாம். உடல்நிலை பாதிக்கப்படலாம். நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சின்னது தானே அப்படின்னு எதையுமே நினைக்காம உடனே மருத்துவர்கிட்ட பார்க்கணும். உயரமான கட்டங்களில் பணி செய்யக்கூடியவங்க பாதுகாப்பாக இருக்க வேணும். முக்கியமாக படி லிஃப்ட் போன்ற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக போகிறது நல்லது. தண்ணீர் அதிகமாக பருகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நெருப்பு மின்சாரம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு சற்று ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். தம்பதியர் ஒற்றுமையோடு நடந்து குடும்ப மகிழ்ச்சி பாதுகாத்துடுவாங்க. முக்கியமான தருணங்களில் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய திருமணம், படிப்பு செலவு உள்ளிட்ட சுப செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணம், புதிய அனுபவம் இவையெல்லாம் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். வாகன போக்குவரத்தில் மித வேகமும் கூடுதல் கவனமும் ரொம்ப அவசியம். தொழில் சார்ந்த வகையில் பணி சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். தளராத முயற்சியால் இலக்குகளை நிறைவேற்றுவீங்க. தொழிலதிபர்கள் உற்பத்தி இலக்கை எட்டுவதில் தாமதம் அடையக்கூடியதாக அமையலாம். மற்றவர்களுக்கும் இதே நிலையே இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கணும். குறைந்த லாபம் பெறக்கூடிய வகையில் ஒப்பந்தங்களே கையெழுத்தாகிறது ரொம்ப நல்லது. தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை கவனத்தோடு செயல்படுத்த வேண்டியது அவசியம். நிர்வாக செலவுகளை அதிகரிக்கலாம். நண்பர்களுடைய உதவியால் சிலருக்கு தொழில் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகள் விற்பனை இலக்கை எட்ட கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் மற்றவர்களுக்கு போட்டி கடுமையாக அமையலாம். லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாம். பண பரிவர்த்தனைகள்லையும் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுறது ரொம்ப நல்லது. பிறருக்காக எந்த ஒரு வகையிலையும் ஜாமீன் தரக்கூடாது. சுயதொழில் துவங்க நினைக்கிறவங்க இது உகந்த சூழ்நிலை கிடையாது. இருந்த போதிலும் தக்க ஆலோசனைகளோடு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான நேரமாக இந்த நேரம் அமையலாம்.
உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சிரமம் குறைக்கிடும். அதே போல் நிர்வாகத்தின் கண்டிப்பால் மன சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கம்பெனி அலுவலகம் நடைமுறைகளை உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. பணிபுரியக்கூடிய பெண்கள் கவனக்குறைவால் பணியில் குளறுபடி உருவாக்க பெறுவாங்க. ஒழுங்கு நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். இரவல் பொருள் கொடுக்க வாங்கக்கூடாது. யாராவது இரவல் பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த நேரத்தில் வாங்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. குடும்ப பெண்கள் பணத்தட்டுப்பாடு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுக்கு நிறைய கவலை கொள்வாங்க. கணவர் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவி மனதுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். தாய் வழி சீர்முறை கிடைத்து மகிழ்வீங்க. சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் குறைந்த உற்பத்தி உங்களுக்கு சுமாரான விற்பனை காண்பாங்க. நடைமுறை செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இன்றவரை ரொக்கத்திற்கு பொருள் விற்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாணவர்களுக்கு உரிய பயிற்சியும் கூடுதல் அக்கறையும் உங்களுக்கு தர தேர்ச்சியை தக்க வைக்கும். மேலும் வெளிவட்டார பழக்க வழக்கத்தையும் வாகனத்தில் செல்வதையும் பெருமளவில் குறைச்சிக்கிறது நல்லது. படிப்பிற்கான பண வசதி கிடைக்க தாமதமாகலாம். சாகச விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலத்தில் பெற்ற நற்பெயருக்கு களங்கம் வரக்கூடிய வகையில் மாறுபட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு குறுக்கிடலாம். பொது விவகாரங்களில் ஒதுங்கி போகிறது உங்களுக்கு சிரமத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஆதரவாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மதிப்பு உங்களுக்கு குறையலாம். அதிகமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் எதையுமே மேற்கொள்வீங்க. அதே போல் அரசு தொடர்பான காரியங்களை சாதிக்க முடியும். எதிரிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. விவசாயிகளுக்கு கூடுதலான நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். அளவான மகசூல் சுமாரான பணவரவு உண்டு. அதே போல் கால்நடை வளர்ப்பில் வரக்கூடிய லாபம் உங்களுடைய மனதுக்கு ரொம்பவே நம்பிக்கையை கொடுக்கும். முக்கியமாக விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியால் வீடு, மனை, நிலம், வாகனம் இவையெல்லாம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். எல்லாவற்றுக்குமே அடுத்தவர் தயவை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியால் குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்களுக்கு உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. சக ஊழியர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனம் வேணும். முன்னோர்களை வணங்கி வர எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் அதிகமான வேகம் உண்டாகும். புத்திசாலித்தனமும் சாதுரியமும் அறிவுத்திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். இதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த பயிற்சியால் எதை செய்வது எதை விடுவது அப்படிங்கிற ஒரு தடுமாட்டம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படலாம். திடீர் சோர்வு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பேச்சாற்றல் மூலமாக தொழில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்டமான ஹோரைகள் ஞாயிறு, செவ்வாய், குரு. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 7, 9. இப்படி நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.